சிக்கன் நல்லா இருந்துச்சு, அந்த மசாலா டேஸ்ட் உங்கள் ஒய்ஃப் உண்மை கொடுத்து வச்சோங்க. தேங்க்யூ. உண்மையிலே செமையாக இருந்துச்சு. இன்னொரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட்டு நிம்மதியாக இருப்போம். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது சாப்பிட்டு பார்த்துச்சு நல்லா தான் இருந்துச்சு. என்னோட ஆஃபீஸ் நண்பர்கள் சிக்கனில் ஏதாச்சும் காரமாக ஒரு டிஷ் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு 300 கிராம் சிக்கனை கழுவி கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளின்னு ரெண்டுத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்தது மிக்சியில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கூடவே 4 காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாய் காஞ்சதுமே கொஞ்சமாக பட்டரு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூடவே அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா இறக்குறதுக்கு முன்னாடி பெப்பரை போட்டு இறக்குனா இந்த சிக்கன் கிரேவி ரெடி.